வந்து சாம்பார் பொடி பண்ண போகிறோம்ல. ஆமாம், போட்டிருக்கோம் தான் திருப்பி கேட்டேனால. இப்போ லாக்டவுன் டயத்தில் மிஷினுக்கு போக முடியாத வந்து ஆற்றுலேயே அரைச்சிக்கலாம். இது வந்து ஒரு 4 பேருக்கு வந்து ஒரு 10-15 நாளைக்கு வரும், தாராளமாக வரும். இது என்ன அளவு எடுத்திருக்கேன்னா, நான் வந்து ஆற்றுல என்ன கப்பு இருக்கோ அந்த கப்பு எடுத்துக்கலாம். எந்த கப்பு எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட் எல்லா கப்புக்கும். ஸோ வந்து 3 கப்பு வந்து மல்லி, 1 கப்பு வந்து மிளகு, 1 கப்பு வந்து துவரம்பருப்பு, அதில் பாதி கப்பு வந்து கடலப்பருப்பு, அந்த கப்பால் 5 அளவு வந்து மிளகா, அதில் 1/4 கப்பு வெந்தயம், 1/4 கப்பு வந்து இந்த கொப்பரை, 1 டீஸ்பூன் கடுகு, பெருங்காயம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஆற்றுல இருக்கிற அளவு. இது வந்து கப்பு அளவு எடுத்துருக்கேன். நம்ம எந்த கப்பு எடுத்துக்கிறோமோ அதே அளவு தான். 3, 1, 1, பாதி, 1/4, இது 5, இது வந்து 1 ஸ்பூன். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், எண்ணெய் விடாமல் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா நீட்டாக வறுத்துக்கணும். ஓகே. ஸோ இது 2 பேருக்கு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வரும். ஒரு மாதத்துக்கு வரும். இது வந்து நல்லா ஸ்பெஷலாக அரைச்சி விட்டு சாம்பார் பண்ணுறோம் ஆற்றுல, அந்த டேஸ்ட் இருக்கும் வறுக்கிறதுனால. வறுக்க வேண்டாம்னா அப்படியே வெயிலில் வச்சுட்டு கூட மிக்சியில் போட்டுக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து வறுத்து வைக்க போகிறேன். ஓகே. வறுத்துட்டு இந்த ஆற்றுலேயே மிக்சியில் போடணும். எண்ணெய் விடாமல் எல்லாத்தையும் இந்த நல்லா தீயாமல் வறுக்கணும். கரெக்டாக வறுத்து அதில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். தனித்தனியாக வறுக்கணும். தனித்தனியாக எல்லாமே வறுக்கணும். நல்லா வெடிக்கிறது பார்த்தீங்களா? ஆமாம். அது துவரம்பருப்பு வறுக்கணும். கடலப்பருப்பு நல்லா வெயில் அடிச்சதுன்னா வெயிலே வச்சு இது பண்ணால் வறுத்து வச்சு பண்ணும்போது ஒரு 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. அப்படியா? ஆமாம். எண்ணெய் விடாமல் வறுக்கிறோம்ல. ஆமாம், நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா 6 மாதம் இருக்குது. கொஞ்சோண்டு வேணுங்கிற அளவுக்கு துளியோண்டு சின்ன பாக்ஸில் எடுத்துட்டு பெருசு மூடி வச்சுன்னு ஒன்றுமே ஆகாது. அடுத்து வெந்தயம். கடுகும் உடனே வெடிச்சிடும். அடுப்பு இது சூடாக இருக்கு இல்லையா, வெடிச்சிடும். அப்படியே எடுத்து போட வேண்டியதான். போட்டு தேங்காய்னா கொப்பரை இது வேணான்னா விட்டுடலாம். இந்த கொப்பரை போடாமல் வச்சோன்னு வச்சுங்களேன் 1 இயர் கூட இருக்கும். கொப்பரை ஆமாம், கொப்பரை வந்து கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் லேசாக வாசனை வர மாதிரி இடம். நல்லா வறுத்துட்டு போட்டால் அதுவும் 6 மாதம் இருக்கும். இது வேணான்னா விட்டுடலாம். என்னென்னா ஸ்பெஷல் அரைச்ச விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும், அதனால் அது போட்டேன் கொஞ்சம். நான் கொஞ்சம் இது பண்ணி நல்லா சீச்சிட்டு போட்டோம்னா இன்னும் நல்லா இதாகிடும். ஆனால் இதுக்கு கொப்பரை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், தேங்காய் யூஸ் பண்ணுவோம். தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது, கொப்பரை மட்டும்தான். இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஆயிடுச்சா இல்லையான்னு? இது பெருங்காயம் இப்போ பொரிஞ்சிடும் பாருங்க. அப்படியே ஒரு பொரிஞ்சிடும். அப்படியே ஆக்சுவலாக எண்ணெய் விட்டோம்னா டக்குன்னு பொரியும். இது கொஞ்சம் லேட்டாக கலர் மாறுதா, வெள்ளை கலரா, அதான் நல்லா பொரியணும். பொரிஞ்சிடுதுன்னு அர்த்தம். இதை போட்டுட்டு அடுத்து மிளகாய் வறுத்துட்டு இது கூட இந்த கருவேப்பிலை ரொம்ப பச்சையாக இருக்குது, காஞ்சா பரவாயில்ல, பச்சையாக இருக்கனால அதையும் போட்டுட்டு அது கூட லேசாக இது பண்ணிவிட்டு இது பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த சூட்லேயே ஆகிடும். இந்த சூட்லேயே அடுப்பு சிம்மில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இது பண்ணிடுறேன். காஞ்சதாக இருந்தால் அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு போட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த பச்சை வாசனை வராது. உப்பு போட்டால் கொஞ்சம் கமராமல் இருக்கும், அதுக்காக உப்பு போட்டுக்கிறேன். அதில் வந்து நீ மொத்தமாக போடும்போது இதை கம்மி பண்ணிட்டியா? இல்லை, உப்பு போடக்கூடாது, அதனால தான் கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். ஓகே. ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சிட்டு அப்புறம் அதை அரைக்கணும், ஆறட்டும். ஓகே. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கணும். சளிச்சு வச்சுட்டோம்னா மிஷினில் பண்ண மாதிரியே மாவு நல்லாயிருக்கும். ஆமாம். இந்த கப்பி இருக்கு இல்லையா, இது திருப்பி போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை ஒரு நாள் ஊற வச்சுட்டு அப்படியே ஜனம் விட்டுட்டு அரைச்சி ஒரு நாள் குழம்பு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்குற பொடி மாதிரியும் நல்லா சாஃப்டாக அதே மாதிரி இருக்கும். நல்ல வாசனை, நல்ல வாசனையாக இருக்கும். இது விரலி மஞ்சள் போட்டு அரைக்கணும். விரலி மஞ்சள் இல்லை போடலை அப்படின்னா ஆற்றுல கொஞ்சம் மஞ்சப்பொடி இருந்தால் மஞ்சப்பொடியை போட்டு கலந்துட வேண்டியதான். ஓகே. மணமணக்கும் சாம்பார் பொடி ரெடி. ஆமாம்.